இன்றைக்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது என்றால் அன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் எடுத்த அந்த பொறுமை, நிதானம், ஆளுமை, திறன், அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த பக்குவத்தால் தான் இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ அவரை பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த ஓராண்டு காலம் ஆக நாங்களும் வேலுமணியாளரும் தங்கமணியாளர்களும் இன்னும் மற்றவர்களும் இந்த அவரோடு இந்த ஓராண்டு காலம் இந்த இயக்கத்திலே பல்வேறு போராட்டம், பல்வேறு சட்ட போராட்டம், எத்தனை வழக்குன்றதே இப்ப கணக்கு மறந்து போச்சு. ஒரு கணத்துல எண்ணிட்டே இருந்தோம், இப்ப எண்ணிக்கையே விட்டுட்டோம். ஆனால் அத்தனை போராட்டங்களும் வெல்வதற்கு காரணம், மூல காரணம் அவருடைய பொன் சிரிப்பு, அமைதி, அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த காரணம். முழுமையாக நம்பிக்கை வைத்தார் கழகத்தின் மீது, தொண்டர்கள் மீது, எங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த காரணத்தால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்கப்பட்டிருக்கிறது. இரட்டலை மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த துரோகிகளும் அம்மாவும் சொல்லியது போல இந்த துரோகிகளா யார்? உதிர்ந்த ரோமங்கள். அது என்ன அவங்களுக்கு கௌரவம்? உடிந்த மயிறு. அந்த மயிறு எதுக்கு உதவும்? டோப்பாக்கு தான் உதவும். அந்த டோப்பால தான் போய் ஊட்டி இருக்குது. இப்ப அந்த மயிரெல்லாம் தலையே காணோம். இப்ப டோப்பா எங்க நிக்க போகுது? உதிர்ந்த ரோமங்கள் டோப்பால வைத்துக் கொண்டு பரமசிவன் கழுத்திலிருந்து சௌக்கியமான் என்று கேட்கிற போல இந்த இயக்கத்திலே பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு எந்த இயக்கத்தை எதிர்த்து, எந்த திமுகவை எதிர்த்து கருணாநிதி ஒரு துரோகி, அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று புரட்சி தலைவர் சொன்னார்களோ அந்த திமுகவோடு கை கோர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்க பார்க்கின்ற இப்படிப்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் இன்றைக்கு வென்றெடுத்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்த பெருமை யாருக்கு என்றால் இது எல்லாம் எதனால், எப்படி, எதனால் சாதிக்க முடிந்தது? எப்படி சாதிக்க முடிந்தது? ஆளுங்கட்சி ஒரு பக்கம், மத்தியில் இருக்கின்ற ஒரு பக்கம், அனைத்து ஊடகங்களும் ஒரு பக்கம், நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம். இத்தனைக்கும் நடுவிலே இந்த வெற்றிகளை சாதித்து இயக்கத்தை மீட்டெடுத்து இரட்டலை மீட்டெடுத்தால் அதற்கு காரணம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்துக்காக தன் உயிரை, ரத்தத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கானே அந்த 2 கோடி தொண்டராக உங்களால் தான் காரணம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.